12 வருஷத்துக்கு முன்னாடி 9 வால் கொண்ட நரி ஒன்று திடீர்னு வந்ததுங்க. அந்த கிராமத்தை பாதுகாக்க ஒரு நிஞ்சா முன்னேறி வந்தார். அந்த சண்டையில் ஒரு ஷினோபி அந்த 9 வால் கொண்ட நரியை ஒரு மனித உடம்புல அடிக்க தான் உயிரியை அர்ப்பணிச்சார். அவர் தான் அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஃபோர்த்தோ காக்கா சொல்லலாம். கட் பண்ணால் அங்கே ஒரு குழந்தை அழுது நிற்குங்க. அந்த குழந்தை தான் 9 வால் கொண்ட நரி அடித்து வச்ச குழந்தை. அப்படி நருட்டோன்னு வெறித்தனமாக டைட்டில் கார்டு போட்டு இந்த அனிமையை ஆரம்பிக்கிறாங்க. நருட்டோ கிளாஸை கட்டடிச்சு நாங்கள் இருக்க ஸ்டூன்ஸ் வச்சு மேலே பெயிண்ட் அடிச்சுன்னு செம்ம அட்டாசம் பண்ணி சுற்றின்னு இருக்கோம். அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் இருக்காசின்னு சாக்கிட்ட மாட்டிக்கிட்டான். கிளாஸை கூட்டின்னு போய் செம்ம டென்ஷன் ஆகாது. ஆல்ரெடி 2 டைம்ஸ் கிராஜுவேஷன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி நருட்டோ கிளாஸ் மிஸ் பண்ணதுனால ட்ரான்ஸ்ஃபர் மெஷின் ஜூட்ஸ் எல்லோரும் திரும்ப பண்ணணும்னு சொல்கிறார். ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ் அப்படின்னா இன்னொருத்தர் மாதிரி ஊர் மாறுறதுங்க. ஃபஸ்ட்டு சாக்குரா வரா, இருக்காசி மாதிரி பர்ஃபெக்டாக மாறாங்க. நெக்ஸ்ட்டு சாஸ்கே வரான். அவன் தான் இந்த கிளாஸ்லேயே செம்ம ஸ்மார்ட்டு, செம்ம அழகுங்க. சாக்குராவுக்கு இந்த சாஸ்கே பையன் மேலே ஒரு கண்ணுங்க. நெக்ஸ்ட் நருட்டோ பையன் செம்ம குறும்புத்தனமான பையங்க. எந்த அளவுக்கு குறும்புனா ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு பொண்ணாக மாறுறாங்க. சென்சாய் செம்ம டென்ஷன் ஆகாரு, நருட்டோவை திட்டுறாரு. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சுங்க. நருட்டோ பையன் கிளாஸை கட்டடிச்சு ஸ்டோன்ஸ் ஆச்சு மேலே பண்ண பெயிண்டை சென்சாய் நருட்டோவை க்ளீன் பண்ண வைக்கிறாங்க. என்ன ஆனாலும் க்ளீன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நருட்டோ சிரிச்சுன்னு எனக்கு தான் வீட்டில் வெயிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்சாய் க்ளீன் பண்ணி முடிச்சதும் நம்ம டின்னர் சாப்பிட வெளியில் போகலான்னு சொல்கிறாங்க. நருட்டோ அப்புறம் வேகமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நைட்டு டின்னர் அப்போ நருட்டோ கிட்ட சென்சாய் கேட்குறாங்க, ஏன் அந்த ஸ்டாச்சு மேலாம் இப்படி பண்ண, அவங்க யாருன்னு தெரியலங்க. அதுக்கு நருட்டோ நல்லாவே தெரியும், அவங்க தான் அந்த பெஸ்ட் ஷினோபி, தலை சிறந்த நிஞ்சா. அப்புறம் அந்த 9 வால் கொண்ட நரியை அடித்து வச்சு நம்ம ஊரை காப்பாற்றின அந்த ஃபோர்த்தோ காக்காவே சொல்கிறாங்க. அவங்கள விட நான் தான் பெஸ்ட், சிறந்த நிஞ்சா. அப்போ நான் தான் அடுத்த ஒக்காசேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அந்த பையன் பண்ணுறான்னா, அப்போ தான் அங்கே இருக்க எல்லோரும் அவனை மதிப்பாங்க, அவமதிக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. இந்த எல்லா விஷயத்துக்காக அந்த நருட்டோ பையன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் சென்சாய் கிட்டே அவர் ஹெட் பேண்ட் போட்டிருந்தார். அந்த ஹெட் பேண்டை கேட்குறாங்க. அதுக்கு சென்சாய், நீ நிஞ்சா அகாடமியில் இருந்து கிராஜுவேஷன் பாஸ் பண்ணால் தான் இந்த லீஃப் ஹெட் பேண்டை நீங்கள் போட முடியும். அதுக்கு நாளைக்கு நடக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸில் கடைசி டெஸ்ட்டாக ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ் வைக்கிறாங்க. நருட்டோவுக்கு சுத்தமாக வராது. ஒரு க்ளோன் கூட நல்லா பண்ணாமல் வழக்கம் போல் ஜூட்ஸோ தப்பாக பண்ணி ஒரு கிளாஸில் நருட்டோ மட்டும் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ சென்சாய் கூட இருந்த மிதிக்கு நருட்டோவாக பேசுகிறாங்க. அவனை என்ஜாய் ஆகிறதுல ரொம்பவும் ஆசைப்பட்றான். இந்த வாட்டி அதை அவனை பாஸ் பண்ணிடலாம்லன்னு கேட்குறாங்க. அதுக்கு இருக்கா சென்சாய், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3 ஜூட்ஸுக்கு பண்ணியிருக்காங்க, என்னால் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. நருட்டோ மட்டும் தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் மிதிக்கு வந்து பேசுகிறான். ஒரு சைடு ஹோக்காக இருக்கா சென்சாய் கிட்ட பேசுகிறாரு. மிதிக்கு நருட்டோ பையன்கிட்ட, இருக்கா சென்சாய் நல்லவர் தான், அவர் உன்னை போல தான் பேரண்ட்ஸ் இல்லை, அதனால தான் அவர் என்னால் பலசாலியாக ஆகணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவர் உன்னை ஃபெயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நருட்டோ பையன் நான் எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுவேன்னு நினச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிதிக்கு நருட்டோவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இருக்கா சென்சாய் கிட்ட ஹோக்காக பேசிகிட்டே இருக்காருங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுது, நீ நருட்டோ மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாமல் தான் வாழ்ந்த, அந்த 9 வால் கொண்ட நரி கூட சண்டை போட்ட இறந்த நிஞ்சாக்களில் உன் பேரண்ட்ஸே இறந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கா சென்ஸை தூங்கின்னு இருக்காங்க. மிதிக்கு வந்து எழுப்பி லாடுவாக்காக இவங்களை உடனே வர சொல்லது. நருட்டோ ஸ்காலர்ஸ்களை திருடிட்டான். ஃபஸ்ட்டு வாக்காக எழுதி வச்சு கிஃப்ட்ஸாக இருக்காங்க. கட் பண்ண நருட்டோ பையன் அந்த ஸ்க்ராலை ஒரு காட்டுக்கு நடுவில் உட்காந்து படிச்சுன்னு இருக்காங்க. அதில் ஷேடோ க்ளோன் ஜூப்ஸ் மார்னிங் கிளாஸில் வச்சு டெஸ்ட்டு அதே ஜிப்ஸை பற்றி போட்டிருக்காங்க, எப்படி பண்ணணும். கட் பண்ண உக்காக எல்லா நிஞ்சாக்களையும் நருட்டோவை கண்டுபிடிக்க அனுப்புகிறாரு. இருக்கா சென்சாய் நருட்டோ தேடிட்டே இருக்காரு. அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. மெசிக்கு தான் நருட்டோ கிட்ட அந்த ஸ்க்ராலை பற்றி சொல்லி அதை திருட வச்சு அப்புறமா நருட்டோ கதையை முடித்து அந்த ஸ்க்ராலை எடுத்துக்கலான்னு பிளான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இருக்கா சென்சாய் நருட்டோவை கண்டுபிடிச்சிட்டாரு. நருட்டோனா அதில் இருக்க ஒரு டெக்னிக்கை கற்றுக்கினேன், இதில் இருக்க குட்ஸோ கற்றுக்கிட்டா அவங்களுக்கு கிராஜுவேஷனை பாஸ் பண்ணணும்னு நருட்டோ பையன் இருக்காவை பற்றி சொல்கிறாங்க. சென்சாய் ஷாக் ஆகுறாரு. உனக்கு யார் இதை சொன்னது கேட்குறாரு. நருட்டோ மிதிக்கு தான் எனக்கு சொன்னார், இந்த ஸ்க்ரால் இருக்க இடத்தையும் அவர் தான் சொன்னார். இப்படி பேசி தான் அந்த ஸ்க்ராலை நருட்டோவை மிதிக்கு திருட்ட வச்சுருக்காங்க. இப்போ தான் மிதிக்கியோட பிளான் குருநாய்க்கு தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே மிதிக்கு அங்கே வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நருட்டோவுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. இருக்கா சென்சாய் நருட்டோ பையன்கிட்ட மிதிக்கியோட பிளான், அவன் இந்த ஸ்க்ராலை அடையலாம் இப்படி பண்ணான், அதை அவன்கிட்ட கொடுத்துட்டாத, இதை நம்ம கிராமத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. மிதிக்கு நருட்டோவை பார்த்து இருக்கா போய் சொல்கிறான், அந்த ஸ்க்ராலை அவன்கிட்ட வாங்க அவன் என்ன வேணா பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இருக்கா நருட்டோவை பார்த்து மிதிக்கு சொல்கிறது எல்லாமே போய் அவனை நம்பிடாதுன்னு சொல்கிறாங்க. மிதிக்கு நருட்டோவை பார்த்து இவங்க தான் எல்லாருமே உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க,
நருட்டோவை தவிர எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையை நருட்டோ கிட்ட சொல்கிறாங்க மிசுகி. அந்த 9 வால் கொண்ட நரியை உன் உடம்புல அடைச்சி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாளாக பாதுகாத்து வச்ச இந்த ரகசியத்தை நருட்டோ கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருமே உன்னை ஒதுக்கி வச்சதும் எல்லாரும் உன்னை வெறுத்ததுக்கும் இதுதான் காரணம். நீ உயிரோடு இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. உன் ஈர்க்காய் சென்சை கூட நீ இருக்கிறது பிடிக்கலன்னு பேசி நருட்டோ மிசுகி தாக்குறாங்க. அப்போ ஈர்க்காய் சென்சை குறுக்க வந்து மிசுகி தாக்குன பிளேடை தான் முதுகில் வாங்குறாங்க. நருட்டோ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஈர்க்காய் சென்சை பார்த்து கேட்குறாங்க. ஈர்க்காய் சென்சை நானும் உன்னை மாதிரி தான் தனிமையில் வளர்ந்தேன். மாதம் என்னன்னு தெரியாமல் இருந்தேன். எல்லாருமே என்னை பார்க்கணும் கவனிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன பண்ணாலும் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. அதனால் மோசமான விஷயங்களை செஞ்சு அதுக்கான தண்டனைகளையும் அனுபவிச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நருட்டோவை பார்த்து உனக்காக அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரியும். செம்ம எமோஷ்னலாக உனக்காக நான் எப்போதும் இருப்பேன்னு சொல்கிறாரு. மிசுகி அங்கே இருந்து சிரிச்சுக்கிட்டே அவன் போய் சொல்கிறான். அந்த 9 வால் கொண்ட நரி தான் அவன் பேரண்ட்ஸை கொண்டுச்சு. அது இப்போ உனக்குள்ளே இருக்குது. அவன் அந்த ஸ்க்ராலை வாங்க என்ன போய் வேணா சொல்லுவான்னு சொன்னதுமே அங்கேருந்து நருட்டோ ஓடிடுறாங்க. மிசுகி ஈர்க்காய் சென்சையும் நருட்டோவை கதையை முடிச்சுட்டு வந்து ஒன்று பார்த்துக்கிற நருட்டோ பின்னாடி போயிடுறாங்க. கற்பனா உக்காகி ஒரு கண்ணாடி பாலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நருட்டோ ரொம்ப கோவத்தில் இருக்கான். இப்படியே போச்சுன்னா அந்த சீலிங் உடஞ்சி அந்த 9 வால் நரி வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம எல்லாருமே கதை முடிஞ்சிடும் வருத்தப்பட்டுட்டே இருக்கான். நருட்டோ ஓடிட்டே இருக்கான். ஈர்க்காய் சென்சை நருட்டோ பக்கத்தில் வந்து மிசுகி வந்துட்டே இருக்கான். சீக்கிரமாக அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் நருட்டோ ஈர்க்காய் சென்சையை தாக்கிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அங்கே வந்தது ஈர்க்காய் சென்சை இல்லை, மிசுகி ஈர்க்காய் உருவத்தில் வந்திருக்காங்க. ஆனால் மிசுகி ஷாக் ஆகி எப்படி நீ என்னை கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருந்தது வெறித்தனமான ட்விஸ்ட் தான். அங்கே இருந்தது நருட்டோ இல்லைங்க, ஈர்க்காய் சென்சை. இதான் நருட்டோ ஒளிஞ்சு இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. மிசுகி ஈர்க்காய் சென்சையை பார்த்து நருட்டோ பழி வாங்குறதெல்லாம் சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அவனுக்கு அந்த ஸ்க்ரால் தேவை. ஏன்னா மிருகம் அப்படி தான் பண்ணும். இந்த மொத்தமாக அழிக்க போகிறான் சொன்னதுமே ஈர்க்காய் சென்சை ஆமான்னு சொல்லிட்டாருங்க. நருட்டோ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஈர்க்காய் சென்சை என்னை நம்பவே இல்லை, என்னை ஒரு மிருகமாக பார்க்குறாரு நருட்டோ பையன் நினைக்கிறாங்க. ஆனால் ஈர்க்காய் சென்சை அதுக்குள்ளே மிருகமாக அதை அப்படி தான் பண்ணோம். ஆனால் நருட்டோ அப்படி இல்லை. அவன் ரொம்ப விசித்திரமானவன். அவன் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அவன் கடுமையாக முயற்சி பண்ணுறான். அவன் பண்ணுற கஷ்டமாக தான் அவனை முன்னேற்றும். அவன் பேர் நருட்டோ உசுமாக்கி கிடன்லி வில்லேஜ் சேர்ந்தவன் சொல்கிறாங்க. மிசுகி ஈர்க்காய் சென்சை ஈர்க்காய் சென்சை எல்லாமே முடிஞ்சுன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்காருங்க. அங்கே தான் சென்று நருட்டோ குறுக்க வந்து மிசுகி தாக்குறாங்க. ஏன் ஈர்க்காய் சென்சை மேலே கையை வச்சா அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓப்பனிங் டெஸ்ட்டில் ஒரு க்ளோன் சரியாக பண்ணாத நருட்டோ இங்கே ஷேடோ க்ளோன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி 100 கணக்கான க்ளோனை பார்க்குறாங்க. அப்படியே அந்த சீன்ஸ் அம்மா கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான். அப்புறம் மிசுகி அடித்து தொங்க விட்டான். ரொம்ப கஷ்டமாக அது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. ஈர்க்காய் சென்சை நருட்டோ பக்கத்தில் வர சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கவன் என்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் உக்காக எல்லா நருட்டோவும் தேட வேணாம், அவன் வந்துடுவான், ப்ராப்ளம் முடிஞ்சு சொல்கிறாங்க. கட் பண்ண நருட்டோ பொறுமையாக கண்ணை திறக்கிறான். அவன் தேடி ஹெட் பேண்டு அவனை டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான் சொல்கிறாரு. அது ட்ரீட்டை நைட்டு பிடிச்ச வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நருட்டோ வாழ்க்கை இனிமேல் தான் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா இனிமேல் ஒரு நிஞ்சா சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.